ஹாய் வசந்தம் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம வசந்தம் சேனலில் நான் ஏற்கனவே சித்த வைத்தியர் ஜேஎம் அர்காஞ்சல் அவர்களுடைய நேர்காணல் போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்க. அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் இன்றைக்கி நாட்டு மக்களை வாட்டிகிட்டு இருக்கக்கூடிய சர்க்கரை நோய்க்கான ஒரு மருந்து தான் நான் சொல்ல போகிறேன். இது சித்த மருத்துவம், மூலிகை மருத்துவம் மூலம் அதுக்கு ஒரு தீர்வு சொல்ல போகிறேன். நம்ம வீட்டு பக்கத்திலே ஈஸியாக கிடைக்கக்கூடிய 2 பொருட்களை வச்சு சர்க்கரையின் லெவலை நார்மலாக்கக்கூடிய ஒரு நல்ல மூலிகை வைத்தியத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு போட போகிறேன். பாருங்கள், தொட்டால் சிணுங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை எல்லாருக்கும் தெரியும். நம்ம சின்ன வயசில் படிச்சிருக்கிறோம், எல்லோரும் நேரில் பார்த்துருப்பீங்க. நம்ம வீட்டு பக்கத்துலேயே அங்கங்கே புல் முளைச்சிருக்கிறது இந்த தொட்டால் சிணுங்கி செடி இருக்கும். நான் பாருங்கள், அவங்க கை வைக்கிறாங்க, அப்படி உடனே அது அப்படி சினுங்கின மாதிரி அப்படி மூடுது, பார்த்தீங்களா? இலை நல்லா விரிஞ்சிருக்கும். தொட்ட உடனே அப்படியே வாடிடும். இந்த மூலிகை பேர் தான் தொட்டால் சிணுங்கி. பாருங்கள், அதோட தென்னை மரத்துலேருந்து விழக்கூடிய குறும்பல், 2 குறும்பல் எடுத்துக்கணும். இந்த குறும்பலும் தொட்டால் சிணுங்கி செடியையும் 2ஐயும் வச்சு தான் நாம் இந்த சர்க்கரை லெவலை கட்டுப்படுத்தக்கூடிய இந்த கஷாயத்தை தயாரிக்க போகிறோம். பாருங்கள், நம்ம அதை பறித்த உடனே இந்த செடி இப்படி வாடின மாதிரியே இருக்கும், ஆனால் நல்லா பச்சையாக தான் இருக்கும். அதை நம்ம தேவைக்கு ஒரு கைப்பிடி அளவு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்துட்டு அதை ஒரு சின்ன ஏதாவது ஒரு இடிப்பாங்கல் இருக்கு இல்லையா, எதை அம்மியில் வச்சு நல்லா தள்ளி போட்டாலும் சரி, இல்லை உரலில் போட்டு இடித்து போட்டாலும் சரி, இல்லை நம்ம எப்படியாவது அதை நல்லா சதைச்சி போடணும். இப்போ நான் இந்த கைப்பிடி அளவு எடுத்துடக்கூடிய இந்த தொட்டால் சிணுங்கி செடியில் இந்த மூலிகையை என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு சின்ன இடிப்பானில் வச்சுட்டு இடிக்க போகிறேன். பாருங்கள், ஒரு இந்த அளவு எடுத்தால் போதும். ஒரு நாளுக்கு இவ்வளவு தான் நமக்கு தேவை. இதை ஒரு இடிக்கக்கூடிய ஒரு கல்லில் போட்டு நான் நல்லா சதைச்சி எடுத்துக்கிறேன். நல்லா இடிச்சிட்டா போதும், இடித்து தள்ளினா போதும். அது ரொம்ப நைஸாக அரைக்கணும் அப்படின்னு இல்லை. அதோட சாறு நல்லா இறங்கக்கூடிய விதத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தள்ளி நாம் இதை எடுத்து ஒரு மண் சட்டியில் போட்டுக்கணும். மண் சட்டியில் போட்டு தான் கஷாயம் வச்சா ரொம்ப நல்லது. அதனால் நான் இப்போது இதை எடுத்துகிட்டு திரும்ப இந்த குறும்பல் இருக்குது, குறும்பல் நான் 2 குறும்பல் மட்டும் எடுத்துருக்கேன். இந்த ஒரு கைப்பிடி அளவான இந்த தொட்டால் சிணுங்கி மூலிகையோட சேர்த்து போடுறதுக்கு 2 குறும்பல் ஒரு நாளைக்கு போதும். அந்த குறும்பலை தோடு எதுவும் எடுக்க வேண்டியதில்லை, அப்படியே தோடோட 4 3 கட் பண்ணிடணும். நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு இதையும் இந்த உரலில் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா சதைச்சிக்கணும். சதைச்சி எல்லாத்தையும் எடுத்து நாம் இப்போது இதை தான் நம்ம கஷாயம் தயாரிக்க போகிறோம். எப்போவுமே ஒன்று கவனிக்கணும், நம்ம எந்த பொருள் நாம் கஷாயம் தயாரித்தாலும் முதல்ல நல்லா சுத்தப்படுத்திக்கணும், நல்லா சுத்தமாக கழுவிக்கணும். நான் இப்போது இந்த மூலிகையும் இந்த குறும்பலையும் நல்லா இடிக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா கழுவி தண்ணியில் கழுவி சுத்தமாக வச்சு தான் இதை சதைச்சி இதை போட்டு கஷாயம் பண்ண போகிறேன். இப்போது நல்லா நம்ம இடித்து எடுத்துட்டோம். இதை ஒரு மண் சட்டியில் நம்ம சேர்த்துடணும். மண் சட்டியில் சேர்த்துட்டு ஒரு 200 மில்லி பிடிக்கக்கூடிய அளவில் ஒரு கப்பில் 4 கப்பு தண்ணி இதில் நம்ம சேர்த்துடலாம். மொத்தமாக 800 மில்லி தண்ணி விட்டு ஒரு 300 மில்லி வரக்கூடிய அளவுக்கு இதை நல்லா கொதிக்க விட்டுறணும். அடுப்பில் வச்சு நல்லா கிண்டி விட்டு நல்லா கொதிக்க விட்டு ஒரு 300 மில்லி வரக்கூடிய அளவுக்கு அதை நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். இந்த கஷாயம் ரெடி ஆகட்டும். ரெடி ஆகிறதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். இந்த சர்க்கரை லெவல் அதிகரிக்கிறது ஒரு நோயே கிடையாதுங்க. இந்த சர்க்கரை லெவல் அதிகரித்ததுமே அதை தொடர்ந்து பல்வேறு நோய்கள் வரிசையாக ஒன்றுக்கு பின்னால் ஒன்று நம்ம தாக்க தொடங்கும். அதாவது கொலஸ்ட்ரால், ப்ரெஷர், அதுக்கு பிறகு கைகால் வலி, கண்ணு நோய்கள், கண் சம்பந்தமான பிரச்சனைகள், இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இதுக்கு பின்னால் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அலாரம் மணிதாங்க இந்த சர்க்கரை லெவல் அதிகரிக்கக்கூடியது. இந்த சர்க்கரை லெவல் அதிகரித்ததும் நமக்கு சின்ன சிம்டம்ஸ் வந்ததுமே நாம் அதை தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுவோம், அலர்ட் ஆகிடுவோம். அதாவது உணவு கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம வந்துடுவோம். உணவு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தாலே நம்ம இந்த சர்க்கரை லெவல் அதிகரிக்கும் முன்னால் நம்ம பேக்கரி ஐட்டம்ஸ் சும்மா சாப்பிடுவோம், நம்ம இனிப்புகளை சாப்பிடுவோம், 3 வேளையும் சாதம் எடுத்துப்போம். அதாவது ரைஸ் எடுக்கும்போது அதில் நிறைய சர்க்கரையை கூட்டக்கூடிய ஒரு காரணிகள் அதில் இருக்குது. இதையெல்லாம் நாம் கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம்னாலே
வேறு எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு வராது. சர்க்கரை நோய் சின்ன வயசுலேயே வந்தவங்க கூட 100 வயசு வரை கண் முன்னால் வாழ்ந்திருக்கதை நான் பார்த்துருக்கேன், கண் கூட பார்த்துருக்குறேன். இது ஒரு நோயே இல்லை. நீங்கள் இது ஒரு அலாரம் மணி அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீங்க. நமக்கு இனி எந்த நோயும் வராது. நாம் வருமுன்னே நம்ம காப்பாற்றிக்கிட்டோம் அப்படிங்கிறத நீங்கள் உணரக்கூடிய அளவில் உணவு கட்டுப்பாட்டுக்குள்ளே நாம் வந்துடுவோம். ஒரு வேளை ரைஸ் சாப்பிடணும், 2 வேளையும் சிறுதானியத்தில் சுகர் கட்டுப்பாடு உள்ள பொருட்களை எடுத்துக்கணும். கீரைகள் காய்கறிகள் அதிகமாக உணவில் சேர்த்துக்கணும். இதுவே நமக்கு போதும், உடல் பாதுகாப்பாக இருக்கும். இந்த கஷாயத்தை இடையிடையே நம்ம ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கிட்டத்தட்ட அதை வேக விட்ட பிறகு பாருங்கள், நல்ல வத்தி வந்திருக்குது. நல்ல நிறம் கூட மாறி வந்திருக்கு பாருங்கள். அந்த குறும்பலோட அது ஒரு குறும்பலில் தனியாக காய்ச்சாச்சுன்னா ஒரு சிவப்பு கலர் வரும். இந்த மூலிகையில் உள்ள பச்சை கலர் ரெண்டும் சேர்ந்து ஒரு காம்பினேஷனாக ஒரு கலர் வந்திருக்கு. இப்போ நம்ம கஷாயம் கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சி. இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றணும். ஏன்னா நமக்கு 300 மில்லி தண்ணி போதும். 300 மில்லி தண்ணி இருந்ததுன்னா நாம் அதை 2 நேரம் காலையில் மாலையில் 2 வேளை நாம் சாப்பிட்லாம். இந்த கஷாயத்தை நம்ம ரெடி பண்ணி வாரத்துக்கு 2 நாள் அல்லது 3 நாள் குடித்தா போதும். டெய்லி குடிக்க வேண்டாம். இதனால் நமக்கு சைடு எஃபெக்ட் எதுவும் கிடையாது, பக்க விளைவுகள் எதுவுமே இல்லை. இதை குடிக்கிறதுனால நமக்கு சர்க்கரை லெவல் ரொம்ப நார்மலாக இருக்கும். அதனால் இதை நம்ம பயம் இல்லாமல் குடிக்கலாம். கிட்னி பாதுகாப்பாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம வீட்டு பக்கத்தில் கிடைக்கக்கூடிய இந்த மூலிகைகள்னால எந்த ஒரு இடைஞ்சலும் வராது. அது மட்டும் இல்லை, சர்க்கரை லெவலை கட்டுப்படுத்துறதுக்கு மூலிகை வைத்தியத்தில் இன்னும் நிறைய டிப்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன், பாருங்கள். நல்லா தண்ணி வத்திடுச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் முழுசாக வடிகட்டி எடுத்துடுறேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், காலையில் ஒரு 150 மில்லி எடுத்துக்கிட்டால் போதும். ஈவினிங் அதை திரும்பவும் சூடுபடுத்தி ஒரு 150 மில்லி எடுத்து நீங்கள் குடிச்சு வந்தீங்கன்னா சுகர் நார்மலாக இருக்கும். இதை உணவு சாப்பிட்றதுக்கு முன்னால் அதிகாலையில் நீங்கள் குடிக்கணும். ஈவினிங்கும் அதுபோல் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிச்சிக்கணும். இந்த கஷாயத்தை சிரமம் பார்க்காம வாரத்துக்கு 2 அல்லது 3 நாள் செய்து நம்ம குடிச்சு வந்தோம்னா நம்மளுக்கு உடம்பை நம்ம பாதுகாக்கலாம். சுகர் இருந்தால் மட்டும்தான் சித்திரம் எழுத முடியும். பாருங்கள், அந்த 300 ml இருந்த அந்த கஷாயத்தில் பகுதி 150 மில்லி பிடிக்கக்கூடிய ஒரு கப்பில் ஊற்றி வச்சுருக்கிறேன். இது நான் குடிக்க போகிறேன். இதுபோல் நீங்களும் செய்து சாப்பிடுங்க. செடியை பார்த்துடுங்க, நல்லா ரேகை பார்த்துடுங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பார்த்து நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் தான் பேணணுன்னு அன்போடு கேட்டுக்கிறேன். என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். உங்களோட ஆதரவு இருந்தால் மட்டும்தான் என்னால் தொடர்ந்து பதிவுகளை போட முடியும். எல்லா நோய்களுக்கான தீர்வு காணக்கூடிய மூலிகை வைத்தியத்தை பற்றி நிறைய நான் வச்சுருக்கிறேன், டிப்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் உங்களோட ஷேர் பண்ண காத்துட்ருக்கிறேன். அதனால் உங்கள் ஆதரவை எனக்கு கொடுங்கன்னு அன்போடு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.